Hello my dear folks, welcome to Anti-YouTuber vlog. என்னன்னு தெரிலங்க. ஓகே, உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சேன், நான் மன்னிச்சிடுங்க. நான் டெய்லி வீடியோ போகணும்னு நினச்சேன். அப்படியில் உண்மையே சொல்லிடுறேன்ப்பா, வெட்டியாக தான்ப்பா இருந்தேன். அந்த வீடியோ போல மனசு பார்த்து ஸோ என்னை மன்னிச்சிடுங்கப்பா எல்லோரும். ஓகே, உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி எல்லாரும் மன்னிச்சிடுங்க. ஒரு வாட்டி இந்த பஞ்சு நெஞ்செலாம் மன்னிப்பு கேட்குறேன் ப்ளீஸ். ஓகே, இனிமேல் இந்த ப்ராமிஸ்லாம் பண்ண மாட்டேன். டெய்லி வீடியோ வரலாம். நான் வீடியோ வந்தால் பாருங்கள் போல. ஏன்னா என் கன்சிஸ்டன்சி மேலே இப்போ எனக்கே டவுட் இருந்துச்சு. ஸோ யாருக்கும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, வீடியோ வந்தால் பார்த்துக்கணும் அவ்வளோ. ஓகே, இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா, செமஸ்டர் எக்ஸாம் டே. ஸோ எங்களை வந்து அவுட் விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வெட்டியாக அலைய வேண்டியது தான். சொல்லிட்டு நம்மளுக்கு வெட்டியாக அலைய மாதிரி தான் சுற்றின்னு இருக்கேன். 2 எக்ஸாம் எடுத்து முடிச்சிட்டேன். இன்றைக்கி உட்காந்துட்டேன். இன்றைக்கி ஒன்றும் பண்ணல. காலையில் 10 மணி தான் இருந்தேன். எழுந்து அப்படியே டிவி பார்த்து ஓடிட்டு, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை. ஸோ வந்துட்டு நாங்கள் போய் சிக்கன்லாம் வேண்டி சமைச்சி சாப்பிட்டுட்டு நானும் எங்கள் அண்ணன் சமைச்சு சாப்பிட்டோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு நேப்பு போட்டு திரும்ப எழுந்து உட்காந்து டிவி பார்த்துருந்தேன். பார்த்துட்டு திரும்ப வந்து சாப்பிட்டுட்டு கேமரா திறந்து உட்காந்து அவ்வளோதான். எனக்கு எதுவும் பெருசாலாம் நடக்கலை. ஏதோ வந்து நானும் வந்து பெருசாலாம் இல்லை. ஸோ ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நிமிஷம் சொல்லுங்கள். ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் யூடியூப் சொல்லலாம். நான் சும்மா இந்த தக்க வச்சுக்கோங்க. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்ப்பாங்கன்னா, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் தான் குழந்தையில வச்சு. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் 6 ஜென்ரேஷனு, இன்னும் 6ஆவது ஜென்ரேஷன் 6 வேலைலாம் உருட்டுவானுங்க. அதுதான் இது ஜென்ரேஷன் ஆஃப் யூடியூப். சும்மா அதை யோசிச்சு பார்த்தேன்னா, எங்கள் யூடியூப்ல இது நிறைய ஜென்ரேஷன் இருக்கிறதே எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த யூடியூப்ன்ற கர்மாந்தத்துள்ள நான் எப்போது 8-9 வயசுக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஆமாம், 8-9 வயசு கூட இல்லை, அதுக்கும் முன்னாடியே வந்துட்டு தான் நினைக்கிறேன். லிட்டரலி எங்கள் அண்ணன் வந்து 9வது பஸ்ஸுக்கு இருந்தான். 9வது படிக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் வந்து, அவர் 9ஆவதுன்னா நான் 4ஆவது. 9 வயசு கரெக்டாக. 9 வயசு 8 வயசுலேயே வந்துட்டு நான் யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு அது இல்லாமல் வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் இது நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்ததே வந்து எனக்கு 18 வருஷம் தான் ஆகுது. ஆனால் 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ என்னது, இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ இருந்தது, இவரோட ஃபஸ்ட்டு வீடியோ என்னது, இவர் எப்படிலாம் க்ரோ ஆகிருக்காரு, அப்போல்லாம் உட்காந்து தேடிப்பெல்லாம் பார்த்த காலம்லாம் வந்து இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரிலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு சேனல் வச்சுருக்கோம், நம்மளும் அதை ரன் பண்ணணும், பெரிய பெரிய ட்ரீம்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் ஓட்டணும். அதுக்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுட்டா வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்து அப்படியே வந்துட்டு ஓட்டுது. அதனால் வந்து பார்த்துட்ருக்கேன். அப்படி நான் கண்டுபிடிச்சது தான் ஜென்ரேஷன் ஆஃப் யூடியூப். மொத்தம் வந்து இந்த ஜென்ரேஷனில் 4 விஷயம் இருக்குது. ஓகேவா? முதல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபை. பியூட்டிஃபையா யார் பாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நீங்களாம் இப்போ பார்க்குறவங்களாம் கேட்கலாம். ஆதி காலத்துலேருந்து யூடியூப் பார்க்குறவன். ஆக்சுவலாக நம்மளாம் அப்போலாம் யூடியூப்பே வந்தது கிடையாது. ஏன்னா வந்து நம்மளாம் எப்போ யூடியூப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஜியோ வந்து எப்போ ஃப்ரீ என்னென்னு கொடுத்தாலும் அப்போ தான் இப்போ பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு தாத்தாவில் இந்த இடத்துக்கு வந்து விதை போட்டவர், இந்த யூடியூப்ன்ற ஒரு மரத்துக்கு வந்து விதை போட்டவர் அவர் தான் பியூட்டிஃபை. பியூட்டிஃபை தான் வந்துட்டு பியூட்டிஃபைக்கும் வந்து டிசிஎஸ்க்கும் ஒரு சண்டைலாம் வந்து அதெல்லாம் வந்து நடந்தது. அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஆனால் பியூட்டிஃபை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா அவர் தான் முதல்ல வந்துட்டு யூடியூப்னு ஒன்று வந்து கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அது வந்து இது பண்ண ஆரம்பிச்சார். ஏர்ன் கூட பண்ணல அப்போலாம். அவர் அப்போ தான் ஆரம்பித்தார். ஓகேவா? எப்படி ஆரம்பித்தார் அப்படி மீன்ஸ் ஃபஸ்ட்டு அவரோட ஃபார்மேட் ஆஃப் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஆன் பண்ணி வச்சுட்டு அவர் வந்து இப்போ லேப்டாப்லாம் இருந்ததுலாம் வந்து கம்ப்யூட்டர் தான், பிசி இருக்கும். பிசிக்கு மேலே வெப்கேம் தூக்கி வச்சுட்டு வெப்கேமில் இந்த மாதிரி நான் உட்காந்து பேசுகிறேன்ல, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால தான் இப்போ நான் ஏன் ஆன்டி யூடியூபர்னு வச்சுட்டு இப்போ இருக்க யூடியூபர்ஸ் எல்லாம் மாறி அதுக்கு ஒரு ட்ரெண்டே மாறினாலும் நான் ஆதி காலத்து ஆளாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் தான் இப்போ வந்து உட்காந்துருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் மாறினாலும் நான் மாற மாட்டேன், நான் பழைய காலத்து ஆள் தான் அப்படின்ற மாதிரி பழைய காலத்துலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறது தான் இது இப்படி தான் போகும். அதனால நான் உண்மையை சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யூடியூபர் எனக்கு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் அதான் இந்த மாதிரி ஆனது தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷன். ஆன் பண்ணி வச்சுட்டு அவரே வந்துட்டு இது கேம் பிளேலாம் பண்ணுவார். அந்த ஏதாச்சும் இது நடந்ததுன்னா வந்துட்டு அதை பற்றி பேசுவார், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவார். முக்கியமாக வந்துட்டு ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ரெடி பண்ணுவார். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மனுஷன் ஒரு உலகத்துக்கே வந்து ஸ்டிக்கர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸை வந்து ஒரு ட்ரெண்டாக மாற்றினவர் அவர் தான். ஓகேவா? அவர் பேசினே இருக்கும்போது ஏதாவது ஒரு காமெடினா ஒரு 4-5 கிளிப் வச்சுருப்பார் அவருக்கு. அந்த கிளிப்பை தூக்கி அந்த வீடியோவில் போட்டு விட்டுருவார், லைவ்லேயே போடுவார் அவர். அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது. அது எப்படின்றது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் அதுக்கு ஆரம்பி
நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் வந்துட்டு அது இன்ன வரைக்கும் நான் வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஃப் யூடியூப். செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அது மிஸ்டர் பீஸ்ட், இந்த மிஸ்டர் பீஸ்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு விஜய் வரராஜன், நம்ம அண்ணன் விஜய், நம்ம அண்ணன் இல்லை, அவர் எனக்கு அங்கிள். இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து பிறக்கும் போது அவர் முதல் வீடியோ போட்டிருக்காரு, அப்போ பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஓல்டஸ்ட்டு அவர்லாம் வந்துட்டு செகண்ட் ஜென்ரேஷனோட வருவாங்க. எப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனும் தேர்ட் ஜென்ரேஷனும் கனெக்ட் பண்ணுற ஒரு ஜென்ரேஷன்ஸ் பீப்புள் இன்னமும் வந்து சர்வே ஆகிட்டு இருக்கவங்க மட்டும் தான் சொன்னேன். நிறைய பேர்லாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்துட்டு விட்டு போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் தான் இந்த மாதிரி. இப்போ மேக்ஸிமம் தமிழில் பாப்புலர்னு வச்சிங்கன்னா வந்துட்டு இது டெம்பிள் மங்கியோட விஜய் வரதாது. அவரே வந்துட்டு பாப்புலர் கிடையாது, நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. இருந்தாலும் இன்னமும் சர்வே பண்ணிட்டு இன்னமும் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனி குரூப் ஆஃப் பீப்புள், தனி குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் வச்சுருந்தது அவரோட தான். அதே மாதிரி தான் வந்து நம்ம மிஸ்டர் பீஸ்ட் என்னன்னா வந்துட்டு அவர் அல்டிமேட்டு அவர்லாம் அல்டிமேட்டிக்ஸ் மாதிரி தான் வரலாம். அவர் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடாப்ட் ஆகி ஓடினவர் அவர். இப்போ வந்துட்டு இந்த இது சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துலேயும் அடாப்ட் ஆன ஒரு ஸ்பீஷிஸ் ஒன்று, மூஞ்சிலாம் வந்து குழவழன்னு இருக்கும். அது இமேஜ் கிடச்சதுன்னா நான் வீடியோவில் போட்டு வருவேன். அந்த குழவழ இமேஜ் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி தான் அவர் இருக்கிற எல்லா ஜென்ரேஷன் அப்படியே ஒத்தி வாழ்ந்து இன்ன வரைக்கும் 4th ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காரு அவர். அந்த மாதிரி ஒரு மனுஷன் மிஸ்டர் பீஸ்ட்லாம் த கோட். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் கோட்டு விஜய் வரதாதான். இருந்தாலும் வந்துட்டு அவரும் வந்து ஒரு கோட்டு தான். ஸோ வந்து அவரெல்லாம் வந்து இதில் சொல்லிட்டு அப்படிதான் இந்த மாதிரி இருக்காங்களா வந்து செகண்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர், நம்ம ஓஜி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லைக் மதன் கோரி ப்ரோவாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஏ2டி நந்தாவாக இருக்கட்டும், அதுவும் இல்லைனா வந்துட்டு இது மைக் செட் ஸ்ரீராமாவாக இருக்கட்டும். அது அப்படி தாட்டி அப்படி இங்கிலீஷில் போனீங்கன்னா இங்கிலீஷில் நிறைய கண்டென்ட் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து அந்த டைமில் இருந்த இங்கிலீஷ் கண்டென்ட் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ அவங்க யாருக்கு பார்த்தீங்கன்னு தெரியாது. ஸோ தமிழில் தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க. லைக் ஹரிபாஸ்கர், இந்த ஓஜி வெற்றில் இந்த ஓஜி கிங், இவரெலாம் வந்து உண்மையாக சொல்லப்போனால் வந்துட்டு ஹரிபாஸ்கர் செட் பண்ண ஸ்டாண்டர்டை வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்துட்டு ரீச் பண்ணணும், அதை பீட் பண்ணணும், அவருக்கு அடுத்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும். அப்படி இப்போ எல்லாமே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஐஃபோன் உள்ளே வந்தோடனே ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டு அவன் ஃபஸ்ட்டு கிளம்புனான். ஓகேவா? ஐஃபோன் இது ஸ்மார்ட் ஃபோனால ஐஃபோன் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு வந்து நிறுத்திட்டு போனான் தெரியுமா? அந்த மாதிரி தான் வந்துட்டு ஹரிபாஸ்கர்லாம் நான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியோட பார்ப்பேன். வந்து ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு சாரி, அவர் வந்துட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இந்த இதுதான் ஒரு பெஞ்ச் மார்க். அந்த கண்டென்ட்டு இந்த என்னது கேப்டச் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஜம்கட்ஸ் கண்டென்ட். ஜம்கட் கண்டென்ட்லாம் வந்துட்டு அவர் தான் ஒரு ஸ்கிப் ஒரு பிளேவை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போனார் தமிழில். அவரை பார்த்து தான் வந்துட்டு மைக் செட் ஸ்ரீராம் இவங்களாம் இருக்கட்டும், அப்படி இல்லைனா பிளாக் ஷீப்பு, அதுவும் அது எருமசாணி, இவங்க மாதிரி வந்துட்டு இதான் இவர் வச்ச ஸ்டாண்டர்டை வந்துட்டு இவருக்கு அடுத்து இந்த பெஞ்ச் மார்க் அடிக்கணும்ப்பா அப்படின்னு போனவங்க தான். உண்மையாக சொல்லப்போனால் இவங்கெல்லாம் வந்து வழிதுணையே இவருதான்ற மாதிரி தான். அவங்களாம் குரூப்பாக போனாங்க, இவர் சிங்கிள் மேன் ஒரு சிங்கிள் ஆர்மியாக இருந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க மனுஷாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் பீப்புள் இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்குது. இது தேர்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் இன்னமும் ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ மைக் செட் ஸ்ரீராம் கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்கார், ஷார்ட்ஸ்க்கு வந்தார் அவர். இப்போ அதான் கொஞ்சம் வந்து அவரெலாம் வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் லாக் ஆகிட்டு அடுத்து வந்து முட்டுவது இன்னும் வந்து அடாப்ட் ஆகி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஷார்ட்ஸ்க்கு அவர் உள்ள என்ட்ரி ஆகிடுது. இப்போ நந்தாவாக இருக்கும். நந்தானா தான் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு கண்டென்ட்லேயே ஃபுல் ஃபார்ம் வீடியோலேயே வந்துட்டு பெரிய அளவே இருந்தாலும் அவரும் ஷார்ட்ஸ்க்கு வந்துட்டு ரிடென்ஷியல் எடிட்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சு அவர் வர ஆரம்பிச்சிட்டார். அதான் செகண்ட் ஜென்ரேஷனில் தேர்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே இப்போ வந்து 4th ஜென்ரேஷன் வரதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 4th ஜென்ரேஷனோட வந்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் இந்த லைக் கரெக்டாக வந்துட்டு லாக்டவுன் 2022 இப்போ கரண்ட் 2025 இருக்கும். இந்த 5 வருஷம் வந்துட்டு ஒரு ஜென்ரேஷன் லைக் ஷார்ட்ஸ் ஜென்ரேஷன், ஷார்ட் ஃபார்ம் வீடியோ ஜென்ரேஷன். நம்ம தான் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ ஜென்ரேஷன். இப்போ இருக்க லைக் அதான் இது வந்து ஷார்ட் ஃபார்ம் வீடியோன்னு மட்டும் சொல்ல முடியாது, லைவ் ஸ்ட்ரீமும் இது இவ்வளோ தான் ஆகும். என்ன இப்போ இப்படி தான் வந்துட்டு இது குரூப் மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு இவர் ஆரம்பித்தது வந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் கண்டென்ட்டாக தான் பியூட்டிஃபை. இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்க இப்போ நமக்கு வந்துட்டு டைம் இல்லை, அதனால் வந்து நம்ம பார்க்கறதில்ல. பட் ஆனால் அதே வந்து அமெரிக்கன் சைடில் இருக்க அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், அந்த சைட் ஆஃப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அந்த சைட் ஆஃப் வியூவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இது என்னது லைவ் ஃபார்மட் வீடியோன்றது குட். அவங்க குட் மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப வந்து இதுவாக பார்க்குறாங்க லைவ் கண்டென்ட்டை. இப்போ இவர் உதாரணத்துக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ஐசோஸ்பீக், நம்ம பையன்
ஐசோஸ்பீட் பற்றிலாம் பெருசாக பேசணும். ஐசோஸ்பீட் பண்ண ஒரு இது அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு, லிட்ரல் கண்டென்ட் இது கரண்ட் சுச்சுவேஷன் அது அமெரிக்காவில். அவன் அந்த ஒரு பையன் பண்ண வேலை லிட்ரல். ஏன் பையன் சொன்னேன்னா என்னோட 2 வயசு தான் எனக்கு தெரிய வச்சேன், அதனால் பையன் சொன்னேன். இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய கோட்ஸ் இருந்தாலும், நான் ஒரு 20 வயசு பையனாக இருந்தாலும் நானும் ஒரு கோட், இந்த ஜென்ரேஷனுக்கு நான் தான் கோட் அப்படின்ற மாதிரி வந்து நின்று எவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் எடுத்து வந்திருக்காரு, எவ்வளோ பெரிய மைண்ட் செட்டை மாற்றிருக்காருன்றது அவரை பற்றி தனியாக பேசலாம். நம்ம இன்னொரு மேக்ஸிமம் நாளைக்கு வீடியோ வருவேன், நாளைக்கு கூட பேசலாம். ஐசோஸ்பீட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் சும்மா அவர் கையில் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து வீடியோ பண்ண ஆரம்பிச்சுவார். ஒரு நாள் ஃபுல்லாக அவர் என்ன பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, முடி வெட்டுறது, சரக்கடிக்கிறதா கூட போடுவார். வச்சுருந்தாரு சரக்கடிக்கிறதா எடுத்து போடுவார். அப்புறம் வந்து ரோட்டில் நடந்து போகிறதெல்லாம் எடுத்து போடுவார். நான் ஏதோ பாருங்கள் இந்த ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விலாகையே வந்துட்டு இப்போ நம்ம வந்து விஜய் சேது விலாக்ஸ் பார்க்குறோம், இல்லை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் வாக்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா வந்து செரியான இருக்காப்புல, சரி பேக் பக்கத்துக்குமார், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஓஜி, அவரும் ஒரு ஓஜி தான், ஓஜி விலாகர், தமிழ் ட்ரெக்கரு, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடியோவை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி போடுவாங்க. இவர் வந்துட்டு ரா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்துட்டு லைவ் பேசிக்கிட்டே போவார். இந்த ஊரில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், நான் இதை பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் அந்த அந்த டைமுக்கு என்ன தோணுதோ அப்படியே சொல்லிட்டு அப்படியே போவார். இப்போ நிறைய பேர் வந்து நினைக்கலாம் அங்கே இருக்குது இது நான் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டப்புன்னு ஸ்க்ரோல் பண்ணுறோம், நம்ம மூணு தவிர டப்புன்னு ஸ்க்ரோல் பண்ணி இருக்கோம், 30 செகண்ட் நிறுத்தணுமே. ஆனால் ஏன் ஐசோஸ்பீட் பண்ணுற லைக் கண்டென்ட் மட்டும் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் எனர்ஜி. அதனால் நான் நாளைக்கு சொல்கிறேன், அவரை பற்றியே வந்து அவர் புகழ்ந்து தனியாக ஒரு இது பேசலாம், அவ்வளோ பெரிய இது இருக்குது அவரை பற்றி, அதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த 4th ஜென்ரேஷன் உள்ள வந்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் கண்டென்ட் இருக்குது. இதில் சொல்லிக்கிறேனே, இதில் ஒரு வித்தியாசமாக எதுவுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஏதோ ஒன்று முட்டாள்தனமாக உட்காந்து வீட்டில் வெட்டியாக இருந்ததுக்கு யோசித்து சும்மா மைண்டில் வந்து தாட்ஸ் தூக்கி போட்டு ஒரு வீடியோவாக பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நோக்கி போயிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பைத்தியக்காரன். எனக்கு பைத்தியக்காரராக வந்து பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, மூஞ்சி விட கழுவலை கைசில் போய் தூங்கணும். காலையில் வந்து என்னதான் வயது மூஞ்சில் வெயிலுக்கு அதுக்கும் கருத்து போய் வெந்து போய் வேக்காடாக சுற்றுறாங்க. அப்படி சுற்றி இப்படி ஒரு வீடியோ போட்டுன்னு இருக்க பாருங்க. காரணம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நோக்கி போகிறாங்க. அதான் இந்த ஹைப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, சில லூசு பசங்களாம் இருப்பானுங்க. எல்லாரும் வந்துட்டு ஒரு நோக்கி போவாங்க. ஒரு இடம் இருக்குன்னா அந்த இப்போ ஒரு தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணியோட போகணும், அந்த மீன்லாம் அப்படி தண்ணியோட போகணும், அப்படி போனால் உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு போவோம். சில பைத்தியக்கார மீன்லாம் மட்டும்தான் ஏன் தண்ணி இந்த பக்கம் மட்டும் போகுது, ஆப்போசிட்டில் போகலாமே, ஆப்போசிட்டில் இருக்கிறதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டை நோக்கி சிலது போய் செத்து கூட போவோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு அந்த பக்கம் போய் ஏதாவது நல்ல லேண்ட்ஸ்கேப் இருந்ததுன்னா மேபி தான் நல்ல லேண்ட்ஸ்கேப் இருந்ததுன்னா அங்கே மாட்டி அதை சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு அதான் ராஜா அப்படின்னு உட்காந்துருவோம்ல. அந்த பைத்தியக்கார பசங்களாம் நான் எப்பவும் பண்ணுறதை பண்ண மாட்டேன், வித்தியாசமாக பண்ணுற மாதிரி பண்ணுறது. அதனால தான் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் நோக்கி போகிறது. அதெல்லாம் நல்லா இருக்குது நண்பர்களே. ஏற்கனவே இருக்கிற இந்த டிசைனிங் அது இதுன்னு போகிறேன். அப்புறம் வந்துட்டு வேறு ஒரு விஷயமும் பார்த்துட்டு இருக்கேன், அது எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு உங்ககிட்ட கூட வந்து இப்போதைக்கு வாய்ப்பு மூடி வச்சுருக்கேன். அது வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்து வச்சு அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வெற்றிகரமாக ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்ட்டு. ஓகே, அதுதான் இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்கா. இந்த ப்ரெஷரில் வந்துட்டு புதுசாக கண்டென்ட்டாக ரெடி பண்ணி இவனுக்கு இந்த போகிற தண்ணிக்குள்ளே வந்துட்டு நம்மளும் வந்து இவ்வளோ வேலை பார்த்து போகிறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து காசு வரணும், பசங்க எல்லோரும் வரணும் அப்படின்னு எல்லோரும் சுற்றி இருக்கணும். அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நான் பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு 4 பேர், என்ன மாதிரி என் மென்டாலிட்டிலேயே இருக்க ஒரு 4 பேர் வந்து செஞ்சிங்கன்னா கூட ஹாப்பி. இது உலகத்திலே வந்துட்டு கம்மி சப்ஸ்கிரைபர் வச்சு ஒரு கல்ட்டாக ரன் பண்ணுற இது வந்தால் அப்படி சொன்ன கூட எனக்கு பிரச்சனையே கிடையாது. 4 பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஸ்கிரைப் ட்ரூவாக 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 2 பேருக்கு நம்ம 3 பேர் நம்மளுக்கு கான்வர்சேஷன் நடக்குது. நம்ம 3 பேர் இருக்கோம்னா 3 பேர் ஒரு கல்ட்டாகவே கூட இருந்துருப்போமே, என்ன தப்புன்னு பண்ணாது. இப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடும். அவ்வளோதான். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் யூடியூப் இவ்வளோ தான். அது சேனல் நல்லா இருந்தது கண்டிட்டு ஏற்றி இந்த பக்கம் லோட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். எவ்வளோ நிமிஷம் வந்துருக்குன்னு தெரில. வாட்ச் இருக்குது, வாட்சை பார்த்துட்டு சார் ஆரம்பிச்சிருக்கேன். எவ்வளோ நான் பேசுகிறேன் கூட தெரியல. சரி, ஓகே நண்பர்களே.
அதுவும் இல்லாமல் வந்துட்டு இருந்த கேப்புக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 4 சீரீஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். லைக் ஆன்கோயிங்காக இருக்க இப்போ லாஸ்ட் ஆஃப் அஸ்ஸு, ஐ கெட் மேரிட் டு மை ஐ ஹேட் இன் மை கிளாஸ்மேட் ஐ ஹேட் இன் கிளாஸ்மேட் அப்படின்னு இவ்வளோ பெரிய வீட்டு முழக்கன ஒரு பேரில் ஒரு சீரியஸ் பார்த்து வச்சுருக்கேன். ரொமான்ஸ் ட்ராமா அனிமே நல்லா இருக்குன்னு தெரியல. அனிமே பார்த்துட்டு ரொமான்ஸ் நல்லா இருக்கா கேட்காதீங்க. ஷார்ட் அனிமே பார்க்க நல்லா இருக்குது. லைக் 10 எபிசோடு 15 எபிசோடு அவ்வளோதான் போதும். இதோட ஒரு கதை முடிஞ்சிச்சா இல்லை இதோட இந்த சீசன் முடிஞ்சிச்சா அவ்வளோதான் முடிச்சு வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி 20 நிமிஷம் தாண்டக்கூடாது எனக்கு தெரியும் ஒரு எபிசோடு. அப்படியே சின்னதாக பார்த்து ஒரு கதை லிட்டரலி படம் பார்க்குற மாதிரி இதை பார்த்துட்டு போயிடும் அவ்வளோதான். நல்லா இருக்குது. இது பார்த்து வச்சேன். அதுக்கப்புறம் வேறு 2-3 சீரீஸ் கூட பார்த்தேன் போது. இன்னைக்கு ஃப்ளோ பார்த்தேன். ஃப்ளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்த்து வச்சுருக்கேன். அடுத்தடுத்து ஒரு டேவோ ஒரு ரிவ்யூவோ அப்படியே போட்டு வந்தேன். எனக்கு இப்போவே வந்துட்டு 15 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பொறுமையாக கேட்குறதுக்கு நன்றி. நான் பண்ணுற வெடிக்காத்த பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது, இந்த மையம் பண்ணுறது நல்லா இருக்குது, என்ன மாதிரியே ஒரு பைத்தியக்காரர் பேசியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப். நான் இப்போ எத்தனை போடலாம் மாட்டேன், எனக்கு அவ்வளோ எடிட்டிங் நாலேஜ் இருக்குது, ஆனால் அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது. ஸோ வந்துட்டு சப்ஸ்கிரைப்னு ஒரு வார்த்தை இருக்கும், நீங்களே வச்சுக்காது SUD அப்படின்னு போட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து புஷ்கன் அழைச்சி விட்ருங்க. ஒரு லைக்கு முடிஞ்சதுன்னா வந்துட்டு நல்லா இருந்தது தம்பி, தேவைக்காரா நல்லா இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஆனால் எதுவுமே நினச்சிக்கணும். ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இல்லை நல்லா கழுவி கொடுத்துருந்தா ஓகே. அப்படி இல்லை உங்களுக்காக தான் நான் இருக்கேன் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எதாவது மனசில் போகிற யாருமே கிட்ட பேச ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது அப்படின்னா கீழே வந்து சொல்லுங்கள். இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடி போடுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடி ஒத்துக்கிறேன், நான் இன்ஸ்டா பக்கம் வர மாட்டேன். பசங்க பார்க்குற பசங்களுக்கு தெரியும். 2-3 என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கானுங்க. அவனுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்ஸ்டா பக்கமே வரமாட்டேன். அதனால் வந்துட்டு நீங்கள் இதிலே போடுங்க. கமெண்ட்ஸை வந்துட்டு நான் வந்து ரொம்ப மதிப்பேன். ஓகேவா? நீங்கள் போகிற கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ஏதாவது கஷ்டம் இருக்குது ஏதாவது தான் சொல்லுங்கள். மனசு திறந்து பேசுங்க. உங்களை எவனா கலாய்க்க வரான் எவனாவது வரானா அவன் கமெண்ட் அப்படியே பெடெக்ஸில் வச்சு ஓட விட்டுருவான். பிரச்சனையாக வரும். இது நம்ம ஸ்பேஸ், நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? உங்களை என் பொண்ணு எந்த வார்த்தையும் சொல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்ன சொன்னான்னா அவன் கேர் மேலே வச்சு உங்களுக்காக நான் சப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே, உங்கள் மனசில் என்ன இருக்கோ யாருமே என்கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்லை நினைக்கிறீங்களோ போடுங்க. உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஓகே, உங்கள் வளரம் பேசுகிறேன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு சட்டம் சுற்றிட்டு கிளம்புறேன். சைனிங் ஆஃப் இளமாறன். டாடா.